ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டில் சரி அதை அப்படியே உங்களுக்கு விலாகாக எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கனாலும் தெரியும், அவங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுருந்தாங்க. இட்லி, தோசை, கேசரி இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஆல்ரெடி நாங்களே சாப்பிட்டு வந்துட்டோம். அதனால தான் சரி இட்லி பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து கம்மியாக இட்லி இருக்கும். ஏன்னா ஒரு இட்லி 2 இட்லி அந்த மாதிரி. இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. மார்னிங் வேலையில் இந்த நல்லா இருந்துச்சு. காரில் வந்திருக்கும்போது கொஞ்சம் நல்லா என்வைரன்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோசை செய்கிறாங்க பாருங்கள். நானும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து உங்கள்கிட்ட இது வாங்குறதுக்கோசரம் வந்திருந்தேன். இது என்னோடய ட்ரெஸ்ஸோட இது வந்து நான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கோசரம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அன்றைக்கி மார்னிங்கு. அப்படியே பேசி இது பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள். இப்போது அன்றைக்கி பார்த்திங்கனாலே தெரியும். அது அது வந்து அவங்க தோசை செய்கிறாங்க. அப்புறம் இட்லி, சட்னி செஞ்சுருந்தாங்க. 2 விதமான சட்னி, தேங்காய் சட்னியும் அப்புறம் தக்காளி சட்னி இது 2ம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு அதான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததுனால எங்களுக்கு இட்லி கம்மியாகவே போதும், நிறைய கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு அதுவே சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததுனால சாப்பிட முடியல. ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததும் அது இட்லி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, கேஸ்லாம் தொடச்சிட்ருக்காங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அவங்களும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீக்கிரமாக அன்றைக்கி மார்னிங் கிளம்பி வந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுவாக இருந்தது. இப்போது ஃபுல்லாக அந்த கேஸ்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் அவங்க வீடு, அவங்களோட கிச்சன் இது தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிங்க் இருக்குது. அது வந்து பால்கனி இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் போயிட்டுருக்கா பாருங்கள், அந்த சைடு வெளியில். இப்போது இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் எல்லோரும் இப்போ இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இது சின்ன விலாக் தான். இப்போ நாங்கள் வந்து ஆன் த வே வந்துட்டுருக்கோம். அவங்க வீட்டில் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் மார்னிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டுருக்கோம். இது வந்துட்டுருக்கும்போது இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதுதான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஷாப்பு, அப்புறமா கார்டன்ஸு அந்த மாதிரி கேரிஃபோர்லாம் உங்களுக்கு வரும். இந்த சைடில் கேரிஃபோர், அந்த சைடில் இது எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது. இந்த சைடு அந்த சைடும் மாறி மாறி இருக்கும். கிளைமேட் வந்து கொஞ்சம் நம்ம மார்னிங் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாகவே இருந்துச்சு. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அப்படியே வந்துட்டுருக்குமோ சரி அது அப்படியே நீங்கள் இந்த சைடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டுன்னு இருக்குது. அது ஒரு வாட்டி நான் உங்களுக்கு அந்த சைனா மார்க்கெட் உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு ஒரு விலாக் மாதிரி எடுக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக சைடில் பாருங்கள். இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இந்த சைடில் இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மரம் இதெல்லாம் தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. நாங்கள் இது கார்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். நான் வந்து இது வரைக்கும் பர்கா வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். சரி அதான் அப்படியே உங்களுக்கு அப்படி வரும்போது பர்காலேருந்து வரும்போது உங்களுக்கு அப்படியே ஆன் த வேல அப்படியே ஒரு அது வீடியோ மாதிரி எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக மஸ்கட் டு பர்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த அந்த அளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைடில் ஃபுல்லாக மரம், இந்த சைடும் ஃபுல்லாக இதுதான் இருக்குது பாருங்கள். ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப வெயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த சைடு வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மால், ஷாப்பிங் மால்லாம் வருது அந்த சைடில். இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷாப்பிங் மால் வரும். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் சைனா மார்க்கெட் இருக்குது. அந்த சைட்லேயும் சைனா மார்க்கெட் இருக்குது. இந்த சைட்லேயும் சைனா மார்க்கெட் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மால் எல்லாமே இது தான் வரும். இந்த சைட்லேயும் உங்களுக்கு சைனா மால் இருக்குது. அந்த சைட்லேயும் சைனா மால் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.